ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் சைக்கிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இந்த மார்க்கெட் சைக்கிள்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிறது மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய மணி மேக்கிங் ஸ்கில் இன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறத வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணலாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போதும் சரி, ட்ரேட் பண்ணும்போதும் சரி, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய ரிட்டர்னை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் சரியான டிசிஷன் மேக்கிங் எடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மார்க்கெட் சைக்கிள் அப்படிங்கிறது எக்கனாமியில் ரொம்ப முக்கியம். இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறது. இப்போது இந்த மார்க்கெட் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் சைக்கிளை க்ரியேட் பண்ணுது. நிறைய டைப் ஆஃப் மார்க்கெட் சைக்கிள் இருக்குது. அதில் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிற இந்த மார்க்கெட் சைக்கிள் தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் பாயிண்ட்டாகவும் ஒரு இம்பார்ட்டண்டான பொசிஷனில் இருக்குது. இப்போது சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது வந்து யூஎஸில் வந்து ஃபெட்டுன்னு சொல்லுவோம், நம்ம இங்கே இந்தியாவில் வந்து ஆர்பிஐ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுடைய சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு பேர். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த சென்ட்ரல் பேங்க்குடைய முக்கியமான 2 வேலை இருக்குது. அந்த 2 வேலையில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் கரன்சி. அதாவது வந்து இவங்க கரன்சி ஸ்டெபிலிட்டியை வந்து பண்ணுறது தான் இவங்களுடைய முக்கியமான வேலை. அதாவது ஐஎன்ஆர், இந்தியன் ருப்பீஸ் வந்து எகெயின்ஸ்ட் டாலருக்கு எதிரான மதிப்பில் குறையிறதோ இல்லை ரொம்ப அதிகமாக போகிறதோ இது ரெண்டுமே நடக்கக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம், கரன்சி ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆனால், அதாவது வந்து கரன்சி வந்து இன்க்ரீஸ் ஆனால் ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னா நமக்கு வந்து நல்லது தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆனாலும் பிரச்சனை வரும், ரொம்ப வீக்கானாலும் பிரச்சனை வரும். இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஆனால் அதுவே கொஞ்சம் பெரிய டாபிக், அது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அதை நான் போடுறேன். இப்போ இன்னொரு பார்ட் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன். அதாவது கிட்டத்தட்ட கரன்சியோடைய ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதும் சரி, இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதும் கிட்டத்தட்ட ஒரே ஜாப் தான். ஏன்னா நீங்கள் இந்த இன்ஃப்ளேஷன்னாலையும் கரன்சி பாதிக்கப்படும், கரன்சினாலையும் இன்ஃப்ளேஷன் பாதிக்கப்படும். அதனால் இந்த 2 வேலையும் தான் சென்ட்ரல் பேங்க்குடைய முக்கியமான வேலை. இந்த 2 வேலையும் சேர்த்து செய்கிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், சென்ட்ரல் பேங்க் தான் வந்து பண்ணுவாங்க. அந்த 2 வேலையும் சேர்த்தது தான் இந்த மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். இப்போது மானிட்டரி பாலிசியில் சென்ட்ரல் பேங்க் செய்யக்கூடிய இந்த இம்பார்ட்டண்டான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஜாபில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குவான்டிடேட்டிவ் ஈஸிங் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் டைட்டனிங் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. இந்த 2 தான் சென்ட்ரல் பேங்க்குடைய முக்கியமான ஜாபு. இப்போ நீங்கள் கேட்கலாம், குவான்டிடேட்டிவ் ஈஸிங்னா என்ன, குவான்டிடேட்டிவ் டைட்டனிங்னா என்னென்னு. கொஞ்சம் அமெரிக்காக்காரன் பேரை வச்சு நம்ம கொஞ்சம் பயமுறுத்துவான். இது வந்து ஒன்றும் கிடையாது. குவான்டிடேட்டிவ் ஈஸிங் அப்படின்னா ரெடியூசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட். அதாவது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு உண்டான டெக்னிக்கல் வேர்டு தான் வந்து குவான்டிடேட்டிவ் ஈஸிங் இன் ஃபினான்ஸில். அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் டைட்டனிங் அப்படின்னா இன்க்ரீசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட். சரிங்களா? இது ரெண்டுமே என்ன சொல்லுது அப்படின்னா, குவான்டிடேட்டிவ் ஈஸிங் அப்படின்னா இன்க்ரீசிங் மணி சப்ளை. அதாவது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும், மார்க்கெட்டில் சப்ளை வந்து மணியுடைய சப்ளை வந்து ஜாஸ்தியாகும். ஏன்னா பணப்புழக்கம் அதிகமாகும். மார்க்கெட்னு நான் சொல்கிறது என்டையர் கண்ட்ரியோடைய எக்கனாமியை நான் சொல்கிறேன். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும்போது அதிகமாக கடன் வாங்குவாங்க, அதிகமாக பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் மணி சப்ளை வந்து நார்மலாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இதுதான் மெயின் ஆக்டிவிட்டி. அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் டைட்டனிங்கில் டிக்ரீசிங் மணி சப்ளை, அதாவது மணி சப்ளையை குறைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து இம்பார்ட்டன்ட். இப்போது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போதும் சரி, இல்லை இன்ஃப்ளேஷன் ஹை ஆயிருச்சு அப்படின்னாலும் சரி, இந்த ப்ராசஸை வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதாவது வந்து குவான்டிடேட்டிவ் டைட்டனிங் அப்படிங்கிற இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. விச் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஏன்னா டைட் பண்ணுறாங்க, சரிங்களா? அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இப்போ இது பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்னா மணி சப்ளை வந்து ரெடியூஸ் ஆகுது. இப்போது மணி சப்ளை வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? மணி சப்ளை ரெடியூஸ் ஆகுது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயம் ஞாபகம் வரணும். எக்கனாமிக்ஸில் சப்ளை ஒரு விஷயத்துக்கு அதிகமானால் அதனுடைய ப்ரைஸ் குறையும். அதே மாதிரி சப்ளை கம்மியாச்சுன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் பேசிக் எக்கனாமிக்ஸ், சப்ளை அண்ட் டிமாண்ட். அப்போது இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதே அதோடைய மதிப்பை இழக்கிறது தான் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பணம் அதோடைய மதிப்பை இழக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணத்தை நீங்கள் சப்ளையை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோடைய மதிப்பை இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த இன்ஃப்ளேஷன் ஏன் உருவாகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இன்ஃப்ளேஷன் ஏன் உருவாகுது அப்படிங்கிறதுக்கு அது வந்து ஒரு மூல காரணங்கள் 3 காரணங்கள் இருக்குது. அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அதுவும் ஒரு பெரிய ஒரு டாப்பிக்காக இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. நீங்கள் இந்த வீடியோ செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து சொல்கிறதுக்கு மறந்துட்டாலும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது இந்த ரெடியூசிங் மணி சப்ளைங்கிறது என்ன பண்ணுது, இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுது, கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக இவங்க வந்து இந்த இன்ஃப்ளேஷனை, அந்த குவான்டிடேட்டிவ் டைட்டனிங்கோடைய அப்ஜெக்டிவை வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. ஆனால் அதோடைய சைட் எஃபெக்டாக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா கடன் வாங்குறது, பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி, கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதனால் வந்து எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ கார்பரேட் ஏர்னிங்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக ஆரம்பிக்கும், பிஸ்னஸ் வந்து டவுன் ஆக ஆரம்பிக்கும்.
கார்ப்பரேட் பிஸ்னஸ் டவுன் ஆச்சுன்னா என்ன ஆகும், கார்ப்பரேட்டோட ஏர்னிங்ஸ் அதாவது வந்து நெட் ப்ராஃபிட் அவங்க சம்பாதிக்கக்கூடிய அந்த அமௌண்ட் எல்லாம் கம்மியாகும். ஸோ இதுதான் வந்து இந்த சைக்கிள், இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளில் அடுத்த ஸ்டேஜாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அப் பண்ணுற சைக்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பல வருஷமாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருப்பாங்க. இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப் பண்ணக்கூடிய இந்த சைக்கிள், அதாவது குவான்டிடேட்டிவ் டைட்டனிங் ப்ராசஸ். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வேவ் மாதிரி, இது ஒரு சைக்கிள் மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். பல வருஷமாக நடந்துகிட்ருக்கு, இப்போவும் நடந்துகிட்ருக்கும், இனிமேல் நடக்கும். அப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் அப் சைக்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பல மாதங்களுக்கோ பல வருடங்களுக்கோ கூட இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தொடர்ந்து டவுன் பண்ணிகிட்டே வருவாங்க. இந்த சைக்கிள் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் டவுன் சைக்கிள்னு சொல்லுவோம். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் ஒரு சைக்கிள் டு இன்னொரு சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இன்ஃப்ளேஷன் அப்ஜெக்டிவை வந்து மெஷர் பண்ணுறதுக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதான் வந்து சேம் இன்ட்ரெஸ்ட் ஹோல்டிங் பீரியட். இந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்குது. இதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளில் முக்கியமான ஒரு பார்ட் அப்படிங்கிறது ரியல் எஸ்டேட் சைக்கிள். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள்னால ரியல் எஸ்டேட் வந்து எப்படி பாதிக்கப்படுது, எப்படி வந்து பூம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா, ஒரு டைமில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ ரியல் எஸ்டேட்டோடைய ஆக்டிவிட்டீஸ் டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சார்ந்திருக்கு. ஒரு இம்பார்ட்டண்டான இண்டஸ்ட்ரி. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து கடன் இல்லாமல் வந்து ரன் ஆக முடியாது. அதனால் வந்து இது டவுன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் டவுன் சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் அப்பாக ஆரம்பிக்கும். இது அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக நடக்கும். இப்போது நம்மளுடைய ஆர்பிஐ அண்டு ஃபெட் என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க கேட்டிங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப் ஆனதுக்கப்புறம் டவுன் பண்ணுவாங்க இல்லையா, இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹோல்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த பீரியடில் தான் வந்து ஆர்பிஐ இருக்காங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1 இயராக வந்து பல மாதங்களாக வந்து ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆர்பிஐ அண்டு ஃபெடரல் ரிசர்வுடைய சுச்சுவேஷன். நம்மளுடைய சென்ட்ரல் பேங்க் ரெண்டுமே வந்து நம்மளுடைய சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ, அவங்களுடைய ஃபெட், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 இயராக ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ அடுத்த ஸ்டேஜ்னால் என்ன சொல்லுவீங்க, அடுத்த ஸ்டேஜ் வந்து டிக்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் டவுன் சைக்கிளில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் லோன்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அப் ஆகும். ஏன்னா லோன் இன்க்ரீஸ் ஆனால் கண்டிப்பாக வந்து புதுசாக ஒரு ரீட்டைல் அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. எல்லா பிஸ்னஸும் பிரான்ச் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் போவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸோடைய ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் அதிகமாக ஹையர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் எம்ப்ளாய்மெண்ட் அப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த டவுன் சைக்கிளில். அப்போது எல்லாத்து கையிலையும் பணம் வரும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வீடு கட்டுவாங்க, நிறைய பேர் இடம் வாங்குவாங்க. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்க்கு நிறைய லோன் கிடைக்கும். அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் ஹவுசிங் லோன் எடுப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு பூம் சுச்சுவேஷனை கொண்டு வரும். நிறைய கார்ப்பரேட்டோடைய ஏர்னிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது மார்க்கெட்டை அப் சுச்சுவேஷனில் கொண்டு வரும். ஓகேங்களா? இப்போது ஸ்டாக் மார்க்கெட் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, மார்க்கெட் வந்து அப் ஆகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு டவுன் ஆகிற டைமில் தான் அப் ஆகும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் விஷயங்களை வச்சு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் டவுன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து அப் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி மார்க்கெட்டு டவுன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுடைய அப் சைக்கிளில் தான் வந்து மார்க்கெட் டவுன் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டுடைய டவுன் சைக்கிளில் மார்க்கெட் அப் ஆகும். இது ரெண்டும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கும். ஸோ இந்த எக்கனாமி அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஹேவியரை வந்து நமக்கு ப்ரெடிக்டபிள் பேட்டர்னாக திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கை ஒரு வட்டங்கிற மாதிரி எக்கனாமிக்ஸும் ஒரு வட்டம் தான். அது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ ப்ரெசன்ட் சைக்கிள் ஃப்யூச்சர் சைக்கிளை க்ரியேட் பண்ணோம். அதே மாதிரி ஃப்யூச்சர் சைக்கிள் வந்து ப்ரெசன்ட் சைக்கிளை க்ரியேட் பண்ணும். இப்படி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமி வந்து ஒரு சைக்கிளிக் பிஹேவியராக நடந்துகிட்டே இருக்கும். இந்த சைக்கிளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா investorsthamil.com அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட் இருக்குது. இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக என்னுடைய பேசிக் லெவல்லேருந்து எல்லா கோர்சஸுமே வந்து பிகினருக்கும் புரிகிற மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் பேசிக்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் எப்படி பண்ணுறது, ஸ்டாக்குடைய வேல்யூஷன் எப்படி பண்ணுறது, ஆப்ஷன்ஸுடைய பேசிக்ஸ் வந்து எப்படி நம்ம லேர்ன் பண்ணுறது, அதே மாதிரி ஆப்ஷன்ஸுடைய லைவ் ட்ரேடிங்கை வந்து எப்படி பண்ணுறது, இது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங் எப்படி ஸ்டாக்ஸில் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டோடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.